ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு வந்து நான் நேற்று ஷாப்பிங் போயிருந்தேன் மால்ல. ஸோ அது என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு இன்னைக்கு வீடியோல பார்த்துலாம். அண்ட் இந்த ஷாப்பிங் எதுக்கு அப்படின்னா என்னோட பர்த்டே இல்லையா, அதனால அதை முன்னிட்டு நான் வந்து இந்த ஷாப்பிங் vlog வந்து சிறப்பிச்சிருக்கேன். எனக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே மால்ல இருந்து அள்ளிட்டு வந்துட்டேன். அண்ட் அதெல்லாம் தான் நான் ஒன்னொன்னா உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். பர்த்டே ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல் லாங் கவுன் தாங்க. எப்படி இருக்கு? இது கோவிலுக்கு போட்டுட்டு போவானான்னு எனக்கு தெரியல, பட் போட முடிஞ்சா கண்டிப்பா இதை வந்து போட்டுட்டு போனேன். கொஞ்சம் நல்ல ஹெவியான ஒரு ட்ரெஸ் தான். அங்க போயிட்டு கூட்ட நெரிசல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து போடுவேன். இல்ல எடுத்துட்டு போறது வயசா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் வைஸ் ஐடியா. ஏன்னா 4 இருந்து 5 லட்சம் பேர் பௌர்ணமி ஆனா அங்க வாக்கிங் பண்ணுவாங்க. வெரி வெரி ஸ்பெஷல். அதனால இங்கே வச்சுட்டு போ. ஆனா என்ன வந்து அவர் கூப்பிட்டு இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஆமா, ஹாப்பியா ஃபீல் ஆகுது. ஆமா. தன்மை, ஹவ் டு யூ ஃபீலிங்? இங்க ஃபுல்லா திங்ஸ் தான். ஸ்கூலுக்கு போனதான் இருந்தேன். பரவாயில்ல, நம்ம கோயிலுக்கே போயிட்டு வந்தேன். சரி, இங்க பாருங்க. இது தன்மை குட்டிக்கு நாளைக்கு காலையிலக்கு போறதுக்கு ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா டாப் அண்ட் இது வந்து ஸ்கர்ட். இந்த கலர்ல அவகிட்டே ட்ரெஸ்ஸே இல்ல, அதனால இதை வந்து பிக் பண்ணிட்டோம். சோ எனக்காக இன்னும் ஒரு 2 குர்த்தா மட்டும் எடுத்துக்கிட்டேன். மேபிள்ல இருந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் வேர் மாதிரி ஒரு பிங்க் கலர் டாப். இந்த கலர்ல என்கிட்ட இல்ல, அதனால இதை வந்து பிக் பண்ணிட்டேன். இது வந்து ஜஸ்ட் காட்டன் சுடி. மேல வந்து நெக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எம்ப்ராய்டரி ஒர்க் வந்திருக்கு, த்ரெட் எம்ப்ராய்டரி ஒர்க். எவ்வளவு வருது? ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ். அது ஃபுல் ஸ்லீவ் டி. இது 3/4 சஜி. சரி, எவ்வளவு? நான் உன் கூட வந்திருந்தா கண்டிப்பா இதை வாங்க விட்டுருக்க மாட்டேன். இதோட பிரைஸ் வந்து 1399 ஒன்லி. ஏன் வாங்க விட்டுருக்க மாட்டேன்? எனக்கு பிடிக்கல இந்த கலர். சரி, ஓகே, அடுத்தது காமி. ஃபிட்டிங் எல்லாம் நல்லா இருக்கு, அதனால வாங்கிருந்தேன். சரி, அடுத்தது இந்த ஒரு பிளாக் டாப். சும்மா நார்மல் வேருக்கு இந்த ஒரு டாப் எடுத்தது. அதான் டிராவல் அப்ப போடும்போது கொஞ்சம் டிராவல் அப்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு வேண்டி இந்த ஒரு பிளாக் குர்த்தி டாப்பும் வாங்கிட்டேன். இதோட பிரைஸ் வந்து 999. இது வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ். இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் வேர்க்கு, காலேஜ் வேர்க்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷனலா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு குர்த்தா. ஃபுல் ஸ்டைப்ஸ். கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெட் பேண்டோட பேர் பண்ணா வாவ் மாதிரி இருக்கும். ஏன்னா போல்கா டாட்ஸ், ரெட் டாட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ நம்மளோட தன்மை ட்விங்கிள்ஸ்ல இருந்து இந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நான் போய் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு மாதிரி இருந்தது. அதனால இந்த ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று கேட்டோடது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹேண்ட்பேக் நல்லாக்கா. சோ இந்த ஒரு ஹேண்ட்பேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிம் பேக் மாதிரி. சோ லைக் நம்ம வந்து சும்மா கேஷுவல் ட்ரெஸ் போடும் போதெல்லாம் இந்த மாதிரி பேக்கோட பேரப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த ஒரு பேக். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பேக். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் பிடிக்கும். அண்ட் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிங் வரும். சோ கம்ஃபர்டபுளா இந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் வேற இருக்கு. அதுதான் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏகப்பட்ட கம்பார்ட்மெண்ட்ஸ், 1 2 3. அப்புறம் இங்க அப்புறம் ஜிப், அப்புறம் ஸ்லிங் மாதிரி மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்லிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அது அங்க மாட்டக்கூடாது, நீ கையோட அந்த இதுல வச்சுக்கோ. அவ்வளவுதான். இங்க இப்படி வச்சுட்டு போனா செம. நான் இங்க மாட்ட மாட்டேன், இப்படி மாட்ட மாட்டேன். அதுக்குதான் இந்த ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தபடியா அவ கேக்குற கேள்விக்கும் ஒரு பதில் வேணும் இல்லையா? திறந்துட்டேன். நைஸ். சோ பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நைஸ். இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். டக்கர் டக்கர் டக்கர். அப்புறம் தன்மை குட்டிக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்லங்க நேத்து வந்து இது போட்டிருந்தாங்க, அது என்ன சொல்றது, சேல் போட்டிருக்காங்க. 50% சேல் போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான டாப்ஸ் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க பாக்கலாம் ஒண்ணுன்னா. ஃபர்ஸ்ட் இது ஒரு ஷர்ட். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ராஜுக்காக எடுத்தது. இது வந்து ஷர்ட்டே வந்து 500 ரூபாய் தான். அண்ட் ஃபிட்டிங் எல்லாம் பார்க்கவே இல்லை, சும்மா அப்படியே சைஸ் மட்டும் பார்த்து எடுத்தாரு. பக்கா ஃபிட்டிங்கா இருந்தது. 2 ஷர்ட் எடுத்திருக்காரு. ஒன்னு வந்து இங்க இருக்கு, ஒன்னு மேல இருக்கு. மேக்ஸ்ல வந்து இந்த ஒரு துப்பட்டா வந்து ஒன்னு வாங்கியிருக்கேன். இது காட்டன் துப்பட்டா, ஒயிட் கலர். அந்த ஒரு டாப் காமிச்சேன் இல்லையா, அது என்னது பர்பிள் பிங்க் கலர் டாப்புக்கு இந்த ஒரு துப்பட்டா தேவைப்பட்டுச்சு, அதனால இது ஒண்ணு வாங்கினேன்.
அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான டிஷர்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேங்க. ரொம்ப நாள் ஆச்சு டிஷர்ட் வாங்கி. ஸோ ஒரு சிலதெல்லாம் வந்து நிறைய அள்ளிட்டாங்க. அதுவும் புரூக்ஃபீல்ட்ஸ் மால்ல இருக்க மேக்ஸ்ல வந்து நிறைய எடுத்துட்டாங்க. ஸோ ரெட் டிஷர்ட், அப்புறமேட்டு கிரீன் டிஷர்ட், இது ஒன்று தான் ஆஃபர்ல கிடைச்சது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 299னா லைக் ஹாஃப் த பிரைஸ் 100 rupees கம்மியாகி 199க்கு நமக்கு கிடைக்கும். மித்ததெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தன்மை குட்டிக்கு வேண்டிய டாப்ஸ், டிஷர்ட்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட்ல இருந்தது. 1 2 எல்லோ கலர், இது எண்டு நான் காமிக்க மாட்டேன். ஸோ நல்ல கலர். ஆக்சுவலா மேக்ஸ்ல டிஷர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு எல்லோ கலர் தன்மை குட்டிக்காக. அப்புறம் இதுவும் மொசக்குட்டி. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டிஷர்ட் இருக்கு, 5 டிஷர்ட்டுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதுல வந்து டாடிஸ் ஃபேவரட் கேர்ள் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. எஸ், ஷீஸ் ஃபேவரட் ஆல்வேஸ் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க, லெகின்ஸ் மாதிரி, பிரிண்டட் லெகின்ஸ். இது ஒண்ணு, இது ஆஃபர்ல இருந்தது. பட் இது ரெண்டும் ஆஃபர்ல இல்ல. பட் குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் போட்டா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், உழைக்கும் ரொம்ப நாளைக்கு. அண்ட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் மேக்ஸ். நல்லா இருக்குல்ல? சரி. அப்புறம் ஒரே ஒரு ஜீன் வாங்கணும், இது வந்து ஆஃபர்ல இருந்தது. இது வந்து 899 வந்துதான். அதனால ஹாஃப் த பிரைஸ், லைக் அரௌண்ட் 450 என்னமோ வந்தது. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சாரி. இன்னொரு டிஷர்ட்டும் இருக்குது பாருங்க பாப்பாக்கு, போல்கா டாட்ஸ் போட்டு. அப்புறம் ஃபைனலா ஒரு செட் ஆஃப் சாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். நல்ல சாக்ஸ், நல்ல குவாலிட்டியா இருந்தது. அதனால இதையும் வந்து பிக் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட துளிர்ல இருந்து நான் வந்து ஹேர் பேண்ட்ஸ், அப்புறமேட்டு ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு கிளட்ச், இது சூப்பரா இருக்கு. நல்ல பன்லாம் போடுறதுக்கு பக்காவா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் பேண்டு ரெகுலரா வந்து யூஸ் பண்ணுவேன், கைண்ட் ஆஃப் ஸ்க்ரன்ச்சீஸ் மாதிரி. இது வந்து தன்மை குட்டிக்கு ஸ்கூலுக்கு போகும்போது பேண்டு தேவைப்படுது, அதனால இதுவும் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கிளிப்பு ரொம்ப கியூட்டா இருந்தது, ஹனி பிராண்டோட கிளிப். அதனால ஸ்டார் ஷேப்ல இருக்கு, அதனால பிக் பண்ணிட்டேன். அப்புறம் இது ஒரு ஸ்க்ரன்ச்சீஸ், அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து துளிர்ல இருந்து பிக் பண்ணது. ரொம்ப அழகா இருக்கு. ஏடி ஸ்டோன்ஸ். விலையெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அவங்க நான் பிக் பண்ணி கொடுத்துருவேன், அப்புறமேட்டு அவங்க டேக் கட் பண்ணிடுவாங்க. இது இந்த ஏடி ஸ்டோன் போட்ட வளையலுங்க. எப்படி இருக்கு? கல்லு வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு ரோஸ் கோல்ட் டோன்ல இருக்கு. ஈவினிங் எல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நல்ல ஜொலிக்குதே அப்படின்னு மாதிரி இருக்கும். இது கூட வந்து நம்ம கலர்ஸ், சாரிக்கு ஏத்த மாதிரி கலர்ஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட், சும்மா நார்மலா பார்த்தேன், நல்லா இருந்தது, அதனால இது வந்து பிக் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கிராண்ட் ட்ரெஸ்ஸுக்கு தோடு, ஏடிஸ் ஃபுல் ஏடி ஸ்டோனு, நல்லா அழகா இருக்குல்ல? அப்புறம் இது செட் ஆகுமான, இதுவும் வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஒரு பேர்ல் மாதிரி மேல வந்து அந்த கிரீன் ஸ்டோன் வச்சு செமையா இருக்கு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு காக்டெயில், அதாவது பார்ட்டி ஈவினிங்க்கெல்லாம் வந்து கியூட்டா இருக்கும் இந்த மாதிரி இயரிங் போட்டா. சோ இந்த வீடியோ எங்க முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண. அண்ட்